நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 62வது தசகம். இந்திர வேள்வியை தடுத்தல். மெய்ப்பொருள் அறிவோம். வசுதேவர் மைந்தனே, ஒரு சமயம் கோபர்கள் இந்திரனின் வேள்விக்காக பொருட்களை சேகரிப்பதில் முனைந்திருப்பது கண்டு, அந்த இந்திரனுடைய கர்வத்தை போக்க திருவுள்ளம் கொண்ட பகவானே, அனைத்தும் அறிந்திருந்த போதிலும் அவருடைய தந்தையாரை அணுகி, அப்பா, நீங்கள் செய்யும் இத்தனை முயற்சிகளும் எதற்காக என்று நந்தகோபர் முதலிய கோபர்களை கேட்டாராம். இதை செவிமடுத்த நந்தகோபர், குழந்தாய், இந்திரனை மகிழ்விப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இவ்வேள்வி செய்யப்படுகிறது. இந்திரன் மழையை அளித்து பூமியை செழிப்புறச் செய்கின்றான். பூமியில் மனிதர்களின் வாழ்வு மழையைத்தானே அண்டி உள்ளது. முக்கியமாக நமக்கும் மழைதானே பிழைப்பு. ஏனெனில் பசுக்கள் புல்லையும் தண்ணீரையும் நம்பித்தானே பிழைக்கின்றன என்று கூறினார். ஹே குருவாயூரப்பா! தந்தையின் சொல் கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் இனிமையாக பேசத் தொடங்கினார். தந்தையே, இந்த எண்ணம் தவறு. இந்திரன் மழை பெய்விக்கிறான் என்பதே உண்மை அன்று. பிராணிகளின் முற்பிறவி வினைப்பயனே, அதிர்ஷ்டமே தேவையான மழையை அளிக்கிறது. பெரிய பெரிய காடுகளில் உள்ள மரங்கள் இந்திரனுக்காக என்ன பூஜை செய்கின்றன? இங்கு பசுக்கள் தான் நமது குலதனம் என்பது உண்மைதான். அவற்றின் பிழைப்புக்கு வேண்டிய புல், நீர் இவற்றை அளிப்பது இந்த கோவர்த்தன மலையே. ஆகவே அதற்கு பூஜை செய்வது என்பதே சரி. இம்மண்ணுலகில் தேவர்களை காட்டிலும் மேம்பட்டவர்கள் அந்தணர்கள்தான். எப்படி? தேவர்களை காட்டிலும் மேம்பட்டவர்கள் அந்தணர்கள்தான். ஆகையால் அவர்களையும் பூஜிக்கலாம் என்று பகவான் தங்களை சார்ந்தவர்களிடம் கூறினார். பரம்பொருளான பகவானை சேவிக்காது சிறு தேவர்களான இந்திரன் முதலியவர்களை சேவிப்பது அற்பமான பயனை எதிர்நோக்கியே. அதை வேதமும் யோவை ஸ்வாம் தேவதாம் அதிஜயத்தே பிரஸ்வாயை தேவதாயை சியவத்தே நப்பராம் பிராப்னோதி பாபியான் பவதி, அதாவது ஏதாவது ஒன்றை எதிர்நோக்கியே இந்த சிறு தேவர்களை நாம் வணங்குகிறோம், அது தவறு என்று ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார். பகவான் கூறியதை கேட்ட கோபர்கள் மிகுந்த பக்தியுடன் அந்தண பெருமக்களை சிறப்பித்து கோவர்த்தன மலைக்கும் சிறந்த முறையிலே பூஜை செய்தார்கள். மிகுந்த ஆதரவுடன் கிரிவலம் செய்து மேன்மேலும் கோவர்த்தன மலையை வணங்கினார்கள். ஸ்ரீகிருஷ்ணரோ மலை போன்று பெரிய உருவிலே வெளிப்பட்டு இடையர்கள் எதிரிலே அவர்கள் அளித்த நிவேதனம் முழுவதையும் உண்டு கழித்தாராம். பிறகு பகவான் அவர்களிடம் கூறுகின்றார், கேளுங்கள். பெரியோர்களே, நான் கூறியது பொய்யா? இம்மலையரசனே நம்முன் தோன்றி நாம் அளித்த நிவேதனங்களை சாப்பிடுகிறது பாருங்கள். மலைகளின் பகைவனான இந்திரன் சினங்கொண்டாலும் நம் எல்லோரையும் காப்பாற்றும் திறன் படைத்தது இம்மலை. இதை கேட்டு இடையர்கள் அனைவருமே மகிழ்ந்தனராம். கோகுலவாசிகள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் பகவானை பின்பற்றி கோகுலத்திற்கு திரும்பிச் சென்றனர். தேவேந்திரனோ தனது யாகம் தடுக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த சினம் கொண்டு, பகவானது பெருமையை அறிந்திருந்தும் இந்த கிருஷ்ணனாலே தான் இந்திர பதவி பெற்றிருந்தும் ரஜோகுணத்தால் மனம் கலங்கி இச்செயலை பொறுத்தான் இல்லை. மதுசூதனனாகிய பகவானே மனிதனாக திருவவதாரம் செய்திருந்த போதிலும் தேவர்களுக்கு எதிராக வினயமற்ற செயலை செய்வானேயானால் அது அவர்களது பெருமைக்கு இழுக்கு செய்தது போலல்லவா? ஆகவே இவ்விடைச்சிறுவனின் செல்வ மனத்தையும் அழித்து விடுகிறேன் என்று அகங்காரத்திற்கே இருப்பிடமான தேவேந்திரன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வெல்ல முற்பட்டான். இந்திரன் பகவானின் இருப்பிடமான இடைச்சேரியை அழிக்க எண்ணி ஐராவதத்தின் மேலேறிக்கொண்டு தனது வஜ்ராயுதத்தை கையிலேந்தி
பிரளய கால மேக தேவதைகளை ஏவிவிட்டான். இச்செயலை கண்ட அக்னி, வாயு முதலிய தேவர்கள் மனத்திற்குள்ளேயே எள்ளி நகையாடினர். மூவுலகங்களுக்கும் தலைவனான குருவாயூரப்பா, உன்னுடைய மாயை யாரைத்தான் மயக்காது. இடையர்களின் பயத்தை கண்ட பகவானே, இந்திரன் சினங்கொண்டால் என்ன, கவலையே இல்லை. அந்தணர்கள் கருணையாலும் இம்மலையரசனின் அருளாலும் நமக்கு நிச்சயமாக நன்மையுண்டு என்று கோபர்களை நம்பச் செய்து இந்திரனுடைய எண்ணத்தை அறிந்து, இந்திரன் ஏன் இன்னும் வரவில்லை என்று சிந்தித்து அங்கேயே காத்திருந்தாராம். முராரியே குருவாயூரப்பா, இவ்வளவு சிறப்புமிக்க அந்தணர்களின் பெருமையையும் கோவர்த்தன மலையின் சிறப்பையும் எடுத்துரைத்த பகவானே குருவாயூரப்பா, என்னுடைய நோயையும் தீர்த்தருளுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நம் நாராயண பட்டத்ரி இந்த 62வது தசகத்தை அழகாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.